மக்களே, இது நம்ம கிங்ஸ் அகாடமி, அனைவருக்கும் இலவச அகாடமி. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் எரர் பாத்துக்கிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு ஈச் டே ஈச் எரர் பகுதியோட டே 85. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க மக்களே, ஐ saw a white beautiful horse. இந்த சென்டென்ஸ் தப்பு, நேத்தே சொல்லிட்டோம். ஐ saw a beautiful white horse தான் வரணும். ஏன்னா பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், லவ்லி, சில்லி இது எல்லாமே என்ன மக்களே, ஒப்பீனியனை சொல்லக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ். என்ன அட்ஜெக்டிவ்ஸ்? ஒப்பீனியனை சொல்லக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ். நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் வரும்போது எப்பயுமே ஒப்பீனியனை சொல்லக்கூடிய அட்ஜெக்டிவ் தான் முதல்ல போடணும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்க பாருங்க, இட் வாஸ் எ ஃபேட் சில்லி கேட் அப்படிங்கறத இட் வாஸ் எ சில்லி ஃபேட் கேட் அப்படின்னு தான் சொல்லணும். சில்லிய முதல்ல சொல்லிட்டு தான் ஃபேட்டுங்கிறத வேற ஒரு அட்ஜெக்டிவா நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரிதான் மக்களே இங்கேயும். இங்க பாருங்க, ஐ saw a white beautiful horse ன்னு சொல்லாம எப்படி சொல்லியிருக்கோம்? ஐ saw a beautiful white horse. அந்த ஒப்பீனியன் எதுவோ அந்த அட்ஜெக்டிவ் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற அட்ஜெக்டிவ சொல்லியிருக்கோம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்தடுத்த சென்டென்ஸ் பார்க்கும்போது இன்னும் நல்லா புரிஞ்சிடும். இங்க பாருங்க, இட் இஸ் an old wonderful horse. கரெக்டா? தப்பு. எப்படி சொல்லணும்? இட் இஸ் a wonderful old horse. ஏன்னா வண்டர்ஃபுல்ங்கிறது ஒப்பீனியனை சொல்லக்கூடிய அட்ஜெக்டிவ். இத முதல்ல போட்டுட்டு தான் மற்ற அட்ஜெக்டிவ்களை போடணும். ஓல்ட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் இதுக்கு அப்புறம் தான் போடணும். அதே மாதிரி இங்க பாருங்க, இட் இஸ் a cool lovely drink. சொல்லலாமா? சொல்லக்கூடாது மக்களே. எப்படி சொல்லணும்? இட் இஸ் a lovely cool drink தான் சொல்லணும். ஏன்னா லவ்லிங்கிறது ஒப்பீனியனை சொல்லக்கூடிய அட்ஜெக்டிவ். இததான் முதல்ல போடணும். இதுக்கப்புறம் தான் அது மிச்சம் இருக்க அட்ஜெக்டிவ் கூல் அப்படிங்கறத போடணும். சரி, ஓகே மக்களே, நாளைக்கு நம்ம இங்க பாருங்க, இட் இஸ் a beautiful white fat horse. ஆக்சுவலி இது வந்து தப்பு. இட் இஸ் a beautiful fat white horse அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படிங்கறத பத்தி நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.